வணக்கம் நண்பா. டெக்னாலஜியோட வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதோட ஆரம்ப நிலை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி ஆலங்குச்சி பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா உமிக்கரின்னு சொல்லுவாங்க, அது வந்துச்சு. அதுக்கப்புறமா பல்பொடி டிஃப்ரெண்ட் பிராண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறமா இதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு டூத் பேஸ்ட் வந்துச்சு, டூத் ப்ரஷ் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டைலிஷ் டூத் ப்ரஷ், மாடர்ன் டூத் ப்ரஷ், அப்புறம் ஷிக்ஸாக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடலில் டூத் ப்ரஷ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் அது இருக்குது இது இருக்குது, உப்பு இருக்கா அது இருக்குது, அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் வந்துருக்கு. இது வந்து ரியல்மியோடது. இந்த டூத் ப்ரஷில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது உண்மையில் ஒர்த்தா, இதனால் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அப்புறம் எவ்வளோ பேக்கப் கொடுக்குது, இதை எப்படி பயன்படுத்துறது, எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதே டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது எப்பப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய கேட்ஜெட்டோட வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். உங்களுக்கு பேக்கப் பிரித்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பேக்கப் பிரிக்கும் போது டூத் ப்ரஷ் தந்திருக்காங்க. டூத் ப்ரஷ் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் ப்ரஷ்ஷை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அப்புறம் எல்இடி அங்கங்கே கொடுத்துருக்காங்க, 3-4 எல்இடி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது எப்படி பயன்படுத்தணுங்கிறத காமிக்கிறேன். இந்த டூத் ப்ரஷ்ஷை தவிர சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிளை தவிர இந்த ப்ரஷ்ஷோட ஹெட்டை நீங்கள் 30 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். ஹெட் உங்களுக்கு தனியாக இருக்கும். பொதுவாக நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ப்ரஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 நாள் பயன்படுத்துவோம், அதுக்கப்புறமா புதிய ப்ரஷ் வாங்கிவிடுவோம். அதே மாதிரி இதோட ஹெட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி இந்த டூத் ப்ரஷ்ஷாக பயன்படுத்துறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பாடி எடுத்துக்கோங்க. பாடி எடுத்ததுக்கப்புறமா ஹெட்டு உங்களுக்கு தனியாக தந்திருப்பாங்க. ஹெட்டை பாடியில் மாட்டினதுக்கப்புறமா திருக்குனிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறமா ப்ரஷ்ஷோட பாடியில் உங்களுக்கு ஒரு பெரிய பட்டன் தந்திருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டார் சுற்ற ஆரம்பிக்கும். சுற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 3 மோட் தந்திருக்காங்க. 3 மோடுக்கும் எல்இடி இண்டிகேஷன் அவங்க ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்ட் மோடில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நீங்கள் 2 தடவை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் மோடில் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு உங்களுக்கு பாலிஷ் மோட். நண்பா, எலக்ட்ரானிக் ப்ரஷ் மூலிமா பல் துலக்கிறதுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். நார்மல் மெத்தட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பல் துலக்குவீங்க. இது எல்லாமே மோட்டார் உதவியோடு நடக்குது. அதாவது எலக்ட்ரானிக் பொறுத்த மட்டும் சொல்கிறேன். இதை எது கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலான்னா, நீங்கள் பல்வெளின்னு சொல்லிட்டு பல் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே ஒரு விதமான க்ளீனிங் பண்ணுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இதில் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சாஃப்ட் க்ளீனிங், அதுக்கப்புறம் ரொம்ப பல் வந்து அங்கங்கே கோணி இருக்கும், அதில் எல்லாம் போய் டீப்பாக உங்களுக்கு இது க்ளீனிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த பாலிஷ் மோடை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறமா பாலிஷ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவம் கிடைக்கும். அது நார்மல் க்ளீனிங்கில் நமக்கு வராது. இதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரானிக் ப்ரஷ்ஷை சார்ஜ் பண்ணுறதுக்கு கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு டைப்-C போர்ட் தந்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 நாள் கொடுக்குமா. அதுக்கப்புறம் IPX7 ரேட்டிங் தந்திருக்காங்க. தண்ணிக்குள்ளோட முக்கினாலும் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது. இதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ்ஷை கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ திடீர்னு ஒரு நபர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அதாவது நார்மல் ப்ரஷ் நல்லா இருக்கா, எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் நல்லா இருக்கான்னு கேட்டாச்சுன்னா என்னுடைய பதில் எந்த மாதிரி இருக்குன்னா, நார்மல் ப்ரஷ்ஷும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ்ஷை பயன்படுத்தினதுக்கப்புறமா நார்மல் ப்ரஷ்ஷை பயன்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இதில் கொடுக்கும். இதை பயன்படுத்தாமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது, அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அதை பயன்படுத்தினதுக்கப்புறமா இதை பயன்படுத்தும் போது இதில் ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபினிஷிங் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் நார்மல் ப்ரஷ்ஷில் நமக்கு வராது. அதாவது ரொம்ப எளிமையாக சொல்ல போனால், நார்மல் ப்ரஷ் மூலிமா பல் துலக்கும் போது உங்களுக்கு முழுமையான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்காது. அதாவது சூப்பர் க்ளீனிங் கிடைக்காது. இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சூப்பர் க்ளீனிங் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு முழுமையான ஒரு திருப்தி அளிக்கும். இதை பயன்படுத்தாமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது. பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓவரலாக குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இது கொடுக்குறோம். தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் கீழே கொடுக்குறேன். அதாவது இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 700 ரூபா வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இதோட ப்ரைஸ் தெரியாது. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறத கீழே கமெண்டில் ஓப்பனாக தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருமே ஒரு விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.